மழை நின்று ஒரு வாரம் கடந்த நிலையிலும் வயல்களில் புகுந்த ஏரி நீர் வடியாததால் தஞ்சை நாஞ்சிக்கோட்டையில் நெற்பயிர்கள் அழுகியுள்ளன. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் காதர் ஹுசைன். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த வாரம் கடுமையான மழை பெய்தது. மழை காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் 34,000 ஏக்கரில் நீரில் நெற்பயிர்கள் மூழ்கின. இதில் 3000 ஏக்கருக்கு மேல் தற்பொழுது அழுகி உள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தஞ்சை மாவட்டம் மாமுண்டி ஏரி பாசனத்திற்கு உட்பட்ட நாஞ்சிக்கோட்டை, வல்லுண்டான்பட்டு, வேங்கராயன் குடிகாடு, சூரியம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நடவு நட்ட 350க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்த சம்பா நெல் பயிர்கள் முழுமையாக தற்பொழுது வேறு அழுகி காணப்படுகின்றன. நம்ம நேரடியாகவே பார்க்க முடியுது. அவங்கள்ட்ட கேட்போம், ஐயா, அந்த எந்த ஏரியா, எவ்வளவு ஏக்கர் சாகுபடி பண்ணீங்க, உங்க பயிர் இப்ப எப்படி இருக்கு, இதுக்கு என்ன காரணம், இது பொழைக்குமா என்னன்னு சொல்லுங்க சார். நடவு நட்ட நாள்ல இருந்து மழை ஸ்டார்டிங் ஆயிட்டு, ஆனா அது மழை பெய்யுங்கிறது சும்மா லேசான மழைங்கிற மாதிரி தான் நட்டது எல்லாருமே. பயிர் லேட் பண்ணி நட்டாலும் பயிர் எக்ஸ்பிரி ஆகி விளைச்சல் குறையுமென்னு நட்டாச்சு. அதுல இருந்து வடிகால் வசதி இல்ல. ஆல்ரெடி இந்த மாமுண்டி ஏரியில எப்போதுமே அந்த சூழ்நிலை நடந்துகிட்டே இருக்கு. இது வருஷம் வருஷமே நடந்துட்டு இருக்கு. வடிகால் வசதி சுத்தமுறையவே இல்ல. அதனால நட்ட பயிர் எல்லாமே இந்த சூழ்நிலை தான் இருக்குது. இதுக்கான நிவாரணங்களை இதை இப்ப அரசாங்கம் பார்த்து செய்யணுங்க. அதிகாரிங்க வந்து பார்த்தாங்களா, என்ன சொன்னாங்க? பார்த்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல நான் அவங்கள்ட்ட தான் வந்து பைத்த பிடிக்க காமிச்சிட்டு இருக்கேன். இந்த விவசாயிகள் சொன்னது கேட்டீங்க. இந்த பகுதியில் சுமார் 350 ஏக்கரில் மாமுண்டி ஏரியை நம்பி சாகுபடி செய்த நிலையில வந்து தற்பொழுது பாத்தீங்கன்னா அனைத்து பயிர்களுமே வந்து வேறு அழுகி காணப்படுது. இந்த வேறு அழுகினதால இந்த பயிர் பிழைக்குமா இல்லையா என்ற ஒரு ஏக்கத்துல தான் விவசாயிகள் இருக்காங்க. உடனடியாக அரசு கணக்கெடுப்பு நடத்தி தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த போகத்துக்கு சாகுபடி செய்ய முடியாது. அப்படியே செய்தாலும் சாகுபடிக்கு போதிய அளவுக்கு தண்ணீர் இருக்காது, பருவம் தவறிவிடும் என்ற சூழ்நிலையில் வந்து உடனடியாக இந்த பயிர்களை கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணமும் பயிர் காப்பீடும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் காதர் ஹுசைன், புதிய தலைமுறைக்காக.